மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ரேணுகா வந்து மாட்டினா மல்லிகிட்ட வந்து மொத்தமாக வந்து மாட்டிக்கிட்டா. அப்படி இல்லைன்னா கூட விஜய்க்கு அதிரேசன் வராங்க, அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் மாட்டிக்குவா, ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒரு வழியில் வந்து ரேணுகாவோட கேரக்டர் வந்து இன்றைக்கோட முடிஞ்சிடும், இன்றைக்கோட வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தா அது வந்து முடியவே இல்லை. ரேணுகா வந்து இந்த டைமும் தப்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து அடித்ததுமே வந்து அங்கேயே டோட்டலாக வந்து அப்படியே மாற்றி நடிச்சிட்டாங்க. இவனை அடிக்கிறேன், அவனை அடித்தேன், மாற்றி மாற்றி அப்படியே பேசி வந்து எப்படியும் வந்து தப்பிச்சிட்டாங்க. உடனே வந்து விஜயும் கதிரேசனும் வந்துட்டாங்க. வந்து ஃபைட்டிங் சீன் எல்லாம் முடிஞ்சு அதில் விஜய்க்கு வந்து அடிபட்டு எல்லாம் முடிஞ்சு வந்து காப்பாற்றியாச்சு ரேணுகாவையும் மல்லியும். இதில் ரேணுகா மாட்டலை அப்படின்ற ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலுமே நல்ல விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கதிரேசன் நினச்ச மாதிரி வந்து ஃபைல்ஸை எதுவும் கொடுக்கல. அது மட்டும் வந்து தப்பிச்சிடுச்சு. எப்படியும் வந்து டெண்டர் வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசனுக்கு தான் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து மல்லிகை வந்து நிறைய சந்தேகங்கள் வந்துருச்சு. இதிலிருந்து சந்தேகத்தோடய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் அன்னபூர்ணி இருக்காங்க, மனோகர் இருக்கார். எல்லாரும் வந்து என்ன பிரச்சனை, எதுக்காக கடத்துனாங்க, யார் கடத்துனாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து மல்லி வந்து ஓப்பனாக வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேணுகா முழிச்சிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்கிறது, நம்ம எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது, இவளை எப்படி நம்ம பேச்சை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நிறைய யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா வந்து மல்லிக்கு வந்து ஸ்ட்ராங்காக டவுட் வந்துடுச்சு. மல்லி வந்து கேட்குறாங்க கதிரேசன்கிட்ட, இந்த ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க, இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ சம்பாரிச்சிருப்பீங்க, எவ்வளவோ டெண்டரெல்லாம் எடுத்திருப்பீங்க, அப்படி இருந்தும் எப்படி இவ்வளோ நாள் வராத பிரச்சனை இப்போ வருது, நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க அப்படின்னலாம் மல்லி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு கதிரேசன் வந்து சொல்லிட்டுருக்காங்க, நான் இந்த இதில் வந்து 30 வருஷமாக இருக்கேன், 30 வருஷமும் நான் நல்லா தான் இருக்கேன், எப்பயும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, டெண்டர் எல்லாம் எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ வந்து மல்லி வந்து சொல்லிகிட்ருக்காங்க, இவ்வளோ நாள் இல்லாதது இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, அதுவும் வந்து மனநலம் சரியில்லாத ரேணுகா அக்காவை எதுக்கு தூக்கணும், அவங்கள தூக்குனா எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிக்கிறாங்க. தன்னை அடித்தது திரும்பி பார்த்தம்போது ரேணுகா கையில் தான் கட்டை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து யோசித்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மல்லிக்கு வந்து புரிய வந்துடுது, இவ தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கா, அதாவது ரேணுகா தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து நமக்கு நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து இவ்வளோ நாளாக சைலண்ட்டாக இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதுவே வந்து ஃபேமிலிக்கு, அதாவது அவரோட அப்பாவாக இப்போ புதுசாக வந்திருக்க கதிரேசனுக்கோ இல்லை விஜய்க்கோ வந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் சைலண்ட்டாக இருக்க முடியாது, என்னால் கண்டிப்பாக வந்து நான் ஏதாவது செய்வேன் அப்படின்னு வந்து மல்லி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மல்லி வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து யோசிச்சுட்ருக்காங்க, என்னென்ன சந்தேகம் வந்தது, என்னென்ன இப்படியெல்லாம் மாறிப்போச்சு, என்னெல்லாம் மாறிப்போச்சு, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே மல்லி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து மல்லியோட கண் பார்வையிலேருந்து ரேணுகா வந்து எதுவுமே பண்ண முடியாது, அவங்க தப்பிக்கவும் முடியாது. இது வரைக்கும் இருந்த மல்லி வேறு, இதுக்கப்புறம் இருக்கிற மல்லி வேறு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரகு நினச்சது வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு வந்து ரகு வந்து சரியான டென்ஷனில் நல்லா குடிச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் பையன்கிட்ட நல்லா சொல்லிகிட்ருக்காரு, நான் வெறும் இது பணத்துக்காகவோ இல்லை வந்து பெரியாள் ஆகணும், சொசைட்டியில் நல்லா பெரிய ஆகணும்னு சம்பாதிச்சு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நான் இது எதுவுமே நான் செய்யலை, இப்போ நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே இல்லாத நான் தனிமரமாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த விஜய் தான், இதுக்கு அந்த விஜய் பழி வாங்குறதுக்காக தான் நான் ரேணுகாவே அனுப்பிச்சேன், அவனை நான் எப்படியாச்சும் பழி வாங்கணும், நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து இங்கே கொண்டு வராங்க. இந்த இடத்துல வந்து விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதனால் வந்து ரகு என்ன பாதிக்கப்பட்டிருக்காரு, எதுக்காக வந்து ரேணுகாவை வந்து சுடரை வந்து ரேணுகாவாக வந்து விஜய்கிட்ட போய் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரகுவுக்கு சிம்பத்தி க்ரியேட் ஆகுமா இல்லை வந்து ஹேட்டர் க்ரியேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இப்போதைக்கு டெண்டர் வந்து ரகுவுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ரேணுகா வந்து போட்ட பிளான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க வந்து எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஒரே ஒரு இது வந்து என்ன இருக்குன்னா, கதிரேசனோட செக்ரட்டரி வந்து ராஜேஸ்வரி கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறது மட்டும்தான். அவங்களும் வந்து எப்படியாச்சும் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து மல்லி வந்து
கேட்டாச்சு இல்லை இப்போ வந்து இதுதான் டெண்டர் மூலம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கதிரேசன் வந்து உஷாராக போகிறாரு. போய் சாவியை பார்க்க போகிறாரு. செக்ரட்டரியை அவங்கள காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ செக்ரட்டரியை காண்டாக்ட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் கேஸ் கொடுப்பாரு. எப்படியும் வந்து அவங்க தேடி கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. கதிரேசன் வந்து இதில் வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் உஷாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.